குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் அப்பாச்சி 160 4V மாடல் பார்க்க போகிறோம். இது இப்போ நான் நியூ வேரியண்ட் லான்ச் பண்ணுறது. உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹெட்லைட்டே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் அவங்க கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து நார்மலாக இல்லாமல் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு வண்டி பார்க்க லுக்காகவும் இருக்கும், அதே மாதிரி பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு டிஆர்எல் எல்இடி ஹெட்லாம் எல்இடி ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாங்க. இதனால் வண்டி பார்க்குறதுக்கு லாங் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வண்டி லுக்காகவும் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டருமே உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு வண்டியில் லுக்காக தெரியுது உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு நார்மலாக இருக்க சஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டி சஸ்பென்சர் கொடுத்துருவாங்க. 41 டயாமீட்டர் உங்களுக்கு சஸ்பென்சர் கொடுத்துருவாங்க. நார்மலாக இருக்கிறதால உங்களுக்கு சஸ்பென்சர் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருப்பாங்க, ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு லாங்காக போகும்போது உங்களுக்கு சடனாக பிரேக் அடிக்கும் போதுலாம் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி கரெக்டாக அதாவது விட்டு பிடிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கிட் ஆகாமல் இருக்கும் டயர். அதே மாதிரி ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்ததுனால உங்களுக்கு ஹீட்ரு டேஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்கோட லைஃப்பும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வண்டியை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரான விசிபிள் உங்களுக்கு கிடச்சிடும். இதில் ஸ்மார்ட் கார்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வேறு என்னென்ன ஆப்ஷன்னா உங்களுக்கு காலர் நோட்டிஃபிகேஷன் அண்டு நேவிகேஷனோட உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு டேக்கோமீட்டர் உங்களுக்கு ஆர்பிஎஃப்சிடி எவ்வளோ போடுறது உங்களுக்கு காமிச்சிடும். இதில் 3 மோட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க: அர்பனு, ரெயின், ஸ்போர்ட்டு. அர்பனு ஸ்போர்ட்டும் உங்களுக்கு 2 டைப்பான இன்ஜின் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி டார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே இதில் ரெயின் மோடு வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு குயிக்காக இருக்கும். இதே இதில் 160 4Vல உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் என்னென்னா உங்களுக்கு கர்வ் இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணால் அது அப்புறம் உங்களுக்கு இன்ஜின் உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு இதில் இண்டிமேஷனோட வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு ஆயில் கூல் எவ்வளோ கூலிங் இருக்கிறதாலும் உங்களுக்கு காமிச்சிடும். இதில் உங்களுக்கு ஆயில் கூல் இன்ஜின் இருக்கிறதுனால வண்டி உங்களுக்கு எவ்வளோ லாங்கில் போனாலும் ஆயில் உங்களுக்கு கூலிங்காகவே இருக்கும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இது 2.5 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு ரிசர்வ் வந்துடும். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கியர் மட்டும் டவுன் பண்ணணும், மற்ற எல்லாம் அப் கொடுத்துருப்பாங்க. இதோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 16.2 பிஹெச்பி 8000 RPM. பவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 4.8 டார்க்கு 14.8 டார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு புல்லிங் போகிறோம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லாங் இழுத்து போகிறோம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பின்னாடி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் கொடுத்துருப்பாங்க. அதனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக எடுத்து போடிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கிராப் ரயில் உங்களுக்கு ஸ்போர்ட்டியாக உங்களுக்கு கொடுத்ததுனால ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும். பின்னாடி பிடிச்சி போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேறு என்ன கலர்? கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு 3 கலர் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 146 kg வரும். ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்.